கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்கள். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன என்றால், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருக்கும், முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். இந்த வருடத்தில் யோபு 8:7 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யோபு 8:7. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆரம்பம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? துவக்கம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு. இப்போது இந்த வருஷத்தில் ஆரம்ப நாட்களிலே உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய படிப்புகள், உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஒன்றுமே வராத மாதிரி தெரியும், ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியும், ஒன்றுமே கிடைக்காத மாதிரி தெரியும். வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். தள்ளப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படி நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை நான் ஒரு வேலை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மகனுடைய காரியத்தை, மகளுடைய காரியத்தை, இந்த வருஷம் பிறந்தவுடனே என் மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நான் ஒரு பெரிய காரியத்தை பார்ப்பேன் அப்படி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கலாம். இந்த வாக்குத்தத்தின்படி எனக்கு கர்த்தர் செய்வார் சொன்னாரே, ஒன்றுமே எனக்கு நடக்கலையே, என்னுடைய வாழ்க்கை ஒரு வெட்டாந்தர போல் இருக்கிறதே, ஒரு அவாந்தர வெளி போல் இருக்கிறதே, நடுக்கடல் நிற்கிற ஒரு நிலைமை போல் நான் இருக்கிறேனே, ஒரு காரியத்தை என் கண்ணில் பார்க்க முடியல, ஒரு காரியம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில், அப்படிப்பட்ட நினப்பில், அப்படிப்பட்ட சிந்தையில் யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்து மூலமாக பேசுகிறாரு. இது ஆரம்பம் உங்களுக்கு அற்பமாக தெரியும், ஆனால் முடிவு அது உங்களுக்கு சம்பூர்ணமாக நான் முடித்து காட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், அந்த வேலை காரியம் கிடைக்காமல் இருக்கே அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் கற்பத்துக்கணி எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், கற்பத்துக்கணி கிடைக்கல என்று. ஒருவேளை இந்த மாதத்தில் எனக்கு ஒரு திருமண காரியம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இது ஒரு அற்பமாக தெரியும், உங்களுக்கு ஆரம்பம் அற்பமாக தெரியும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும். சம்பூர்ணங்கிறது எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன்று சேருவது தான் சம்பூர்ணம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆரம்ப நாளை அற்பமாக நீ என்ன செய்யாத, எண்ணாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளை குறித்து நீ ஒரு அசட்டை பண்ணாத. இந்த நாளை குறித்து ஒன்றுமே வரலையே எங்கே அசால்ட்டாக நீ இருக்காத. இந்த நாள் ஒரு அற்புதம் நாள் என்று, இந்த நாள் ஒரு அதிசயமான நாள் என்று சிந்தித்துக்கொள். கர்த்தர் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறார்? கட்ட போகிறார், உயர்த்த போகிறார். இன்னொரு வசனம் சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான நாளை யார் என்ன செய்யலாம்? அசட்டை பண்ணலாம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இப்ப பாருங்க, கர்த்தர் படைத்த படைப்பு அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரா? அவர் கண் 7 கண்கள். அவருடைய கண் எத்தனை கண்? 7 கண்களை நம்மளை என்ன பார்க்குறாராம். அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேதனையோடு நம்மளை அவர் பார்க்கல, ஒரு கஷ்டத்தோடு அவர் நம்மளை பார்க்கல, ஒரு கவலையோடு நம்மளை பார்க்கல, ஒரு துக்க முகத்தோடு நம்மளை அவர் பார்க்கல. அவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, அவர் சந்தோஷமாய் அவர் பார்க்கிறார். ஏன்னா அவர் படைத்த படைப்பு எல்லாமே நன்மையாக படைத்தார், தீமையாக அவர் படைக்கலை. ஆதியாமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் 7 நாள் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். எல்லா நாளுமே நல்ல நாள் என்று கண்டு அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா நாளுமே நல்ல நாள் என்று கண்டு. அப்படின்னா ஒரு வேதனையான நாள் அவர் உண்டாக்கலை, ஒரு கஷ்டமான நாள் அவர் உண்டாக்கலை, ஒரு பலவீன நாள் அவர் உண்டாக்கலை, ஒரு துக்கமான நாளை உண்டாக்கலை. அவர் கண்கள் அவர் என்ன செய்யுது? நோக்க பார்த்து கொண்டு இருக்கிறது. எப்படி பார்க்கறதுனா, சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் படைக்கும் போது எல்லாமே நல்லது என்று கண்டு தான் படைத்தார். தீமையை அவர் படைக்கலை, கஷ்டத்தை அவர் படைக்கலை, பலவீனத்தை அவர் படைக்கலை, எல்லாமே நன்மையை தான் படைத்தார். வாழ்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், சுகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், அப்படி தான் படைத்தார். அப்படி அந்த நினைப்பில் தான் படைத்தார். ஆனால் எப்போது அவர் படைப்பிலே அந்த படைப்பினுடைய அந்த ஆசீர்வாதத்தை, அவர் கொடுத்த அந்த உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பலவீனங்களும் ஏன் வந்தது என்று கேட்கும்போது பாருங்கள், அவர் வேதனை உண்டாக்கவே இல்லை, அவர் ஒரு பலவீனத்தை உண்டாக்கவே இல்லை. பார்த்தோம் எப்போ பலவீனம் ஆரம்பமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏவாள்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் சாப்பிட்டேன்னு கேட்கும்போது, பிசாசு என்னை வஞ்சித்தான் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் ஒரு சாபத்தை போடுறார். நீ குழந்தையை பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுப்பாய்? நீ வேதனையோடு பெற்றெடுப்பாய் அப்படிங்கிற. அப்போ வேதனை எப்போ ஆரம்பமாகுது?
வலி எப்போ ஆரம்பமாகுது? அந்த கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அந்த வேதனை அங்கே ஆரம்பமாகுது. புரியுதுங்களா? அப்போ அவர் படைக்கும் போது எல்லா புல் பூண்டுகளும் எல்லா செடிகளும் எல்லா மரங்களும் நன்மையாகவே படைத்தார். ஆனால் எப்போது பூமியில் தீமையான செடிகள் உருவானது, முள் எப்போ உருவானது, அரளி செடி எப்போ உருவானது, கசப்பான செடி எப்போ உருவானது, செந்தட்டி அரிப்பு செடி எப்போ உருவானது, தீமையான அந்த முளைச்சி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், எப்போ பிசாசு பேச்சை கேட்டாங்களோ அப்போது முள்ளும் குறுக்கும் விளைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை நன்மையாக படைச்சிருக்கிறார், நன்மையாக வச்சிருக்கிறார். ஆனால் இயேசு அவருடைய இரத்த சிந்தி நமக்கு எல்லா சாபத்தையும் எல்லா பாவத்தையும் எல்லா லோகத்தில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளை அறுத்து முழுமையான ஒரு விடுதலையோடு என் பிள்ளைய வாழ வேண்டும், எல்லா பாவத்தையும் மன்னித்து வெற்றி வாழ்க்கை வாழும்படி, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படி, ஜெயமான வாழ்க்கை வாழும்படி, பரலோக வாழ்க்கை வாழும்படி சிலுவையிலே யாவையும் செய்து அவர் முடித்து விட்டார். அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறக்க பண்ணிட்டார். அப்படின்னா அவர் என்ன பண்ணுறார்? நீ வெற்றி வாழ்க்கை வாழும்படி, கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு வெற்றி. கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவனுடைய ஆணவம் எல்லாத்தையும் முறிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கியிருக்கிறார். அப்போ அதிலிருந்து நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கிறது, விடுதலை கிடைச்சிருக்குது அன்பார்ந்தவர்களே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னுடைய பார்வையும் உன்னுடைய நினைவும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய பேச்சுகளும் தவறான ஒரு நினைவில் இருப்பதனால, தவறான பேச்சுகளை பேசுவதனால தான் நம்முடைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய நடக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஆரம்ப நாட்களிலே இது ஆரம்ப அற்பமாக தெரியும், ஆனால் உங்களுக்கு முடிவு ரொம்ப சம்பூர்ணமாக இருக்கும். கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது. அப்போ அதே போல தான் உங்களுக்கு பெரும் மழை வரப்போகுது, பெரிய உயர்வு வரப்போகுது, பெரிய மேன்மை வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களும் உங்களை என்ன செய்ய போகுது? தேடி வரப்போகுது. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 4:11 வாசிங்க பார்ப்போம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அல்லேலூயா. அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அப்போனா இங்கே இருங்க, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டீர்களோ, யார் மூலமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, யார் மூலமாக நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, யார் உங்களை அசால்ட்டாக பார்த்தாங்களோ, யார் உங்களை உதவாக்கரை என்று சொன்னார்களோ, உங்களை பார்த்து எள்ளி யார் நகையாடினார்களோ, ஆனால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தலைக்கு மூளைக்கல்லாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். எல்லாம் கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் படைத்த அந்த நாள் நல்ல நாள் பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 118:22 வாசிங்க. சங்கீதம் 122, 23, 24. சங்கீதம் 118. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இப்ப கர்த்தர் இன்னைக்கு இந்த உயிருள்ள வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை, அழியாத ஒளியாத மாறாத மங்காத வார்த்தை. அவர் என்ன சொல்றாருன்னா, வீடு கட்டுற கல்லே ஆகாத கல் என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக அவர் மாற்றுவார். 23 வசனம் என்ன சொல்லுது? 23. அது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அதாவது நம்முடைய கண்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒரு காரியம் நடக்க போகிறது. இதுவரை உன் கண்ணு ஆச்சரியத்தை பார்க்கல, இதுவரை உங்க கண்ணு அதிசயத்தை பார்க்கல, இதுவரை உன் கண்ணு அற்புதத்தை பார்க்கல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் கண்களுக்கு ஆச்சரியமா செய்ய போறேன். அப்ப ஆச்சரியமா செய்வதற்கு, அதிசயமான காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 வசனம் சொல்லுது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அப்படி என்றால் ஒரு நாள் பிறப்பதை நாம் அறிய முடியாது. அப்படி என்றால் ஒரு நாள் இப்போ நாளை காலையில் பிறக்குது. நாளை காலையில் பிறந்தோன்னே நீங்கள் எந்திரிக்கும் போதே இந்த நாள் அற்புத நாள், இந்த நாள் அதிசயமான நாள், நான் மகிழ்ந்து களி கூறுவேன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நீங்கள் எந்திரிக்கணும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நீங்கள் மகிழ்ந்து எல்லாம் சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதிச்சுட்டு இந்த வசனத்தை சொல்லணும். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நான் என்ன செய்வேன்? மகிழ்ந்து களி கூறுவேன். எல்லாம் சொல்லுங்கள். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து நான் களி கூறுவேன்.
ஆனால் ஏன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு கேட்டால், நீங்கள் கர்த்தர் சொன்னதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் வாயில் சொல்லணும். கர்த்தர் சொன்னதை நீங்கள் பேசணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த நாள் வந்து மகிழ்ச்சியான நாள் என்று நீங்கள் எந்திரிக்கும் போதே கர்த்தரை துதிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு, இந்த நாள் மகிழ்ச்சி நாள், இந்த நாள் வந்து கெட்ட நாள் அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டைம் வந்து கெட்ட நேரமாக இருக்குது, இந்த நேரத்தில் நீ போகாத, இந்த நேரம் வந்து கெட்ட நேரமாக இருக்குது. ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். கிறிஸ்தவ குடும்பம் தான், என்ன செய்ய, கல்யாணம் நடத்துறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தபோது காலை வந்து ஒரு 9லேருந்து 10 வரைக்கும் கல்யாணம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஆள், முக்கியமான ஆள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ கல்யாணம் சீக்கிரம், அந்த 9லேருந்து 10க்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணி அதை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாங்க. 9லேருந்து 10க்குள்ளே, 9 to 10க்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படின்னாங்க. அதாவது மைக்கை எடுத்துட்டா பேசும்போது ஜெபிக்கும்போது கொஞ்சம் முன்ன பொண்ணு ஆகுமியா அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாது, 10க்குள்ளே முடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தையாக கொஞ்சம் லேட்டாக ஆச்சுன்னா என்ன செய்யுது? இல்லையோ ஐயா அப்படி கிடையாது, 9 to 10 நல்ல நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நல்ல நேரத்தில் தான் தாலியை கட்டணும். அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கையை பிடிச்சி கொடுக்கணும். அட கர்த்தாவே பாருங்கள், இப்படிலாம் வந்து நடக்குது. 9 to 10 நல்ல நேரம், அதுக்கப்புறம் கெட்ட நேரம் வந்துடுமா, என்ன அதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் இது வந்து உலகத்தில் மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்டது, மனிதர்களாக உருவாக்கி கொண்டது, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் படைச்சது எல்லாமே நல்ல நாள் என்று கண்டு அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே நல்ல நாள் தான். நம்ம தான் என்ன செய்கிறோம், கெட்ட நாள் உண்டு பண்ணிக்கிறோம். 8, 9 கெட்ட நேரம் அப்படின்னா உங்களுக்கு கெட்ட நேரமே ஆயிரும். நல்ல நேரத்தை கொடுக்குற கர்த்தர்கிட்ட போய், ஐயா இந்த நேரம் கெட்ட நேரம், ஐயா இந்த நேரம் கெட்ட நேரம் அப்படின்ட்டு கர்த்தர் நினச்சிவார், நான் நல்லதாக படைச்சேன்டா, நல்லதை கொடுக்க நினச்சிருக்கிறேன், நீ கெட்டதை பேசி கெட்டதை எடுத்துக்கிட்டு இருக்க எனக்கு என்ன அப்படின்ட்டு அவர் கம்முன்னு உட்காந்துருவார். அதனால் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த கெட்ட நேரமும் நம்மளுக்கு கிடையாது, எந்த ராவு காலமும் நமக்கு கிடையாது, எந்த தீமையான காலமும் தீமையான நேரமும் நமக்கு என்னது கிடையாது. காண்டரில் போட்டிருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு சில பேர் அதை நோட் பண்ணுவாங்க. அது ஒரு வேளை தவறுதலை பிரிண்ட் பண்ணியிருந்தால் என்ன செய்கிறது, ஒருவேளை தவறுதலை ஒரு நேரத்தை மாற்றி போகிறது என்ன செய்ய. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பிரிண்ட் பண்ணுற ஒரு ப்ரெஸ்ஸுக்காரரு ஒரு நேரத்தை போட்டுறாரு காண்டரில், டெய்லி காண்டரில். அதை பார்த்துறாங்க, இந்த நேரம் கெட்ட நேரம், இந்த நேரம் நல்ல நேரம், அவன் எழுதிட்டான். அப்போ யாரோ முன்பின் அறியாதவர்கள் அவர் வந்து இந்த நேரம் கெட்ட நேரம் போட்டிருக்கு, இதில் வந்து இந்த திருமணத்தை முடிக்காத, இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே கால் வைக்காத, இந்த நேரத்தில் நல்ல நேரம் அதில் காலை வை அப்படின்றாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் சொன்ன காரியம் இருக்கிறது ஒன்று, அழியாத ஒழியாத மாறாத மறையாத மங்காத வார்த்தை இருக்குது. இதை நம்ம சட்டம் பண்ண மாட்டோம். யாரோ ஒருத்தர் சொன்னதை எழுதி வச்சதை பார்த்து கற்றுட்டு அது மாதிரி நடப்போம், பார்த்துக்கொள்ளுங்க. அவர் அந்த எழுதி வச்சது நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது அவருக்கு ஒருவேளை தெரியாமல் மாற்றி எழுதியிருந்தால் என்ன செய்யறது, நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் வந்து நீங்கள் நல்லது மட்டும் நினைங்க, நல்லது நடக்கும். இந்த வருஷம் என்னன்னு கேட்டால், என்னையா இந்த வருஷம் தேவ பிள்ளைகளுக்கு என்னையா தீர்க்க தரிசனம் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு விசுவாசிகளுக்கு என்ன நடக்க போகுது, விசுவாசி எப்படி இருக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிகளுக்கு உண்டான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் நன்மையை பார்த்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு வரும், அதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். நீங்கள் சுகத்தை பார்த்தீங்கன்னா சுகம் உங்களுக்கு வரும், அதான் உங்களுக்கு உண்டான தீர்க்க தரிசனம். நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா உண்மை உங்களை தேடி வரும், அதான் இந்த வருஷத்துக்கான தீர்க்க தரிசனம். நீங்கள் அற்புதங்களை பார்த்தீங்கன்னா, அதிசயங்களை பேசுனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உண்டான தீர்க்க தரிசனம். எதை நீங்கள் பார்க்குறீங்களோ, எதை நீங்கள் கேட்குறீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கை. அதாவது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது, அதான் தீர்க்க தரிசனம், அதான் ப்ராபசி. நீ வாயில் நன்மையை பேசு, நன்மை உன்னை தேடி வரும். வாயில் அற்புதங்களை பேச, அற்புதம் தேடி வரும். வாயில் அதிசயங்களை பேச, அதிசயம் தேடி வரும். எனக்கு முடியலங்க, ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னா அதான் உன வரும். எனக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரியா கிருன்னு தள்ளுது, யாரோ தள்ளுற மாதிரி தெரியுது, தள்ளிடுவேன் விழுந்துருவேன் போல தெரியுது, தள்ளப்பட்டு விடுவாய். என்னை யாரோ ஒதுக்கி தள்ளுற மாதிரி தெரியுது, என்ன இல்லை என்ன எல்லாரும் ஒதுக்கி தள்ளுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபீல் பண்ணாத, ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அல்லையா, சில பேர் சொல்கிறேன், நான் கேட்டிருக்கேன், எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குங்க, என்னை எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒதுக்கி தள்ளிடுவாங்க போல தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் ஃபீல் பண்ணுற, ஏன் ஃபீல் பண்ணுற, நீ ஃபீல் பண்ண மாதிரி ஒதுக்கி தள்ளிடுவாங்க உனைய, அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு என்னமோ நான் என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுற மாதிரி, என்னை அனாதை ஆக்கிற மாதிரி தெரியுது, எங்கள் அம்மா என்னை எப்படி கண்டுக்காமல் இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை கண்டுக்காமல் இருக்கிறாங்க, என் கூட பிறந்த கண்டுக்காமல் இருக்கிறாங்க, எவ்வளோ யாரும் சரியாக பேச மாட்டாங்க, எங்கள் அம்மா பேசி ஒரு வாரம் ஆச்சு, எங்கள் அக்கா பேசி ஒரு வாரம் ஆச்சு, நான் அனாதை ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட நிலைமை வந்துடும் போல தெரியுது, நான் ஒதுக்கப்பட்டுருவேன் தள்ளப்பட்டுரும் போல தெரியுது போல, எனக்கு நெருப்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீ நினைக்காத, நினச்சேன்னா கடைசி வரைக்கும் தள்ளி விட்டுருவாங்க. நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல,
ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் உடன் பிறந்தவங்க மறந்தாலும் உலகத்தை உண்டாக்கின தகப்பன் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் உனக்கு காலமுறை கரம்பிடித்து நடத்துவார். இந்த உலகத்து முடிவு வரை இந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ தேவனால் மறக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட தகப்பன் இயேசு. யாருமே நீங்கள் ஒரு அசால்ட்டாக உங்களை நீங்களாகவே மட்டுப்படுத்தி உங்களை நீங்களாகவே தாழ்த்தி நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் உதவாக்கற அப்போ நீங்களாவே சொல்லாதீங்க. ஏசப்பா சொன்னதை கேட்டு அதன்படி நடங்க. நீங்கள் ஒரு விசேஷமான ஆள்னு சொல்கிறார், சிஎன் குமாரத்தின்னு சொல்கிறாரு. அவர் வார்த்தைக்கு நீங்கள் ஒத்துப்போங்க. அவர் உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கார்? பேர் வச்சிருக்கிறாரு. சிஎன் குமாரத்தின் பேர் வச்சிருக்கிறாரு. கம்பீரித்த பாடு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. விசேஷமானவள் பேர் வச்சிருக்கிறாரு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பார், அற்புதம் மேலே விதைப்பது மேலே அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷமான சொல்கிறார். அப்போ இயேசு உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. நீ ஒரு விசேஷமான ஆள். அப்போனா நீ விசேஷமான ஆள்னா உன் வாழ்க்கையில் விசேஷமான காரியங்கள் நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? நாமே ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் யூஸ்லெஸ், நான் தள்ளப்பட்டவன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே பார்க்கல. அப்போனா பார்க்குறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஏன் பயப்படுற? நான் உங்களை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சிருந்து சொன்னவர் ஒருத்தர் இருக்கார். ஒரு தாயோ ஒரு தாப்பனை கடைசி வரைக்கும் விசாரிக்க முடியாது, கடைசி வரைக்கும் கூட வர முடியாது. ஆனால் கடைசி வரைக்கும் கூட வருகிற என் தகப்பன் இயேசு கூட இருக்கிறார். அப்புறம் ஏன் நீங்கள் கலங்கணும்? அப்புறம் ஏன் வேதனை பண்ணணும்? அப்புறம் ஏன் நெருக்கப்படணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாள் மகிழ்ச்சி நாள். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள். அதாவதுங்க, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து நான் களி கூறுவேன். காலை எந்திரிச்ச உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு வார்த்தை உங்க வாயில, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இப்படி டெய்லி பேசணும். நீங்கள் அன்றைக்கி துக்கங்கிறது வராது, வேதனைங்க வராது, நிந்தைங்கிறது வராது, அவமானங்க வராது. ஏன்னா மகிழ்ச்சியை நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க. காலை வேளையிலே அவருடைய கிருபை என்னது? எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. டெய்லி புது புது கிருபை. இன்னைக்கு வந்த கிருபை இல்லை, நாளைக்கு ஒரு கிருபை, நாளை கழிச்சு ஒரு கிருபை. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபையை கொடுத்து நம்மளை நடத்தி கொண்டு வர்றார். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் துக்கத்தை பற்றி பேசுவீங்க, வேதனை பற்றி பேசுவீங்க, பேசக்கூடாது. மகிழ்ச்சியாரு அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப கவனிங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இங்க இருங்களேன், இந்த கடந்த ஆண்டுல நீங்க ஒரு தள்ளப்பட்ட கல்லாக, ஒதுக்கப்பட்ட கல்லாக, அனாதையாக்கப்பட்ட கல்லாக, கேட்பரட்டு கடந்த கல்லாக நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் யார் உங்களை நிந்தனைக்கு உட்படுத்தி பரியாசம் பண்ணி, யார் உங்களை அவமானப்படுத்தி பேசினார்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ அவர்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உன்னை மூளைக்கல்லாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. அதாவது மூளைக்கல்னா ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கிறது, ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கிறது பேர் தான் மூளைக்கல். சரிங்களா? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றை நான் மூளைக்கல்லாக நிப்பாட்டுறேன். நீ சாதாரண ஆள் இல்லை, அநேகர்களுக்கு உதவி செய்யும்படி, அநேகர்களை தாங்கும்படி, அநேகர்களை பராமரிக்கும்படி, அநேகர்களுக்கு இருப்பிடத்தை தங்க வைக்கும்படி, அநேகர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும்படி, அநேகர் உன் இடத்துல தங்கும்படி, அநேகர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி, அநேகர் வீட்டில் வாசம் பண்ணும்படி ஒன்றை நான் தலைக்கு மூளைக்கல்லாக நான் நிப்பாட்ட போகிறேன். உன் இடத்துல அநேகர் உதவி கட்டு வர போறாங்க, உன் இடத்துல அநேகர் தங்க போறாங்க. அதுதான் மூளைக்கல், தலைக்கு மூளைக்கல். ஒரு பெரிய வீட்டை ஒரு பெரிய தூணு தாங்குது, அதுக்குள்ள தஞ்சம் புகுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள அநேகர் தஞ்சம் புகும்படி, அநேகர் வாசம் பண்ணும்படி, அநேகருக்கு நீ உதவி செய்யும்படி, நீ ஒரு பெரிய மண்டபத்தை கட்டிவிட்டு இதில் தங்கிக்கன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்த போறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியம் நடக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் எண்ணத்தில் உங்கள் சிந்தையில் அந்த புதிய நாளை, அந்த காலையில் எந்திரிச்சோன்ன இது கர்த்தர் உண்டு பண்ணினால் நான் மகிழ்ந்திருப்பேன். நீங்கள் அவர் படைச்சது நினச்சி பாருங்க, அவர் படைக்கும் போது எந்த ஒரு தீமையுமே உண்டாக்கலை. அப்போ அது அந்த 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 மைண்டுக்கு வந்துருங்க, அந்த எண்ணத்துக்கு வந்துருங்க, அந்த நினைவுக்கு வந்துருங்க, அந்த சிந்தைக்கு வந்துருங்க. அப்போ எனக்கு நன்மையாகவே எல்லாம் நடக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிருங்க, நினச்சிருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அற்பமாக நம்ம நினச்சிடறோம், அற்பமாக நம்ம பார்த்துறோம். நான் சாதாரண ஆள், அவனை போல இல்லை, அவன் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நீ பெரிய ஆள். அல்லேலூயா.
நீ ராஜாதி ராஜா விட்டு பிள்ளை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யாரை தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர் தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஒரு பெரிய ராஜாவை தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஒரு உயரமான மேன்மையான ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ நான் யாரை அவர் தெரிந்து கொள்றாருன்னு கேட்டால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பண பிரச்சனை இருந்தால் அற்பமானவர்கள், ஒரு கடன் பிரச்சனை இருந்தால் அற்பமானவர்கள், ஒரு பலவீனம் இருந்தால் அற்பமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள் இருந்தால் அற்பமானவர்கள், வீடு இல்லாதவர்கள் அற்பமானவர்கள், ஒரு வீடு வாசல் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு இருந்தால் அற்பமானவர்கள். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டால், இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, வாசிக்க திருப்பி, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்ட நம்மளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இழிவானவர்களையும் கர்த்தர் என்ன செய்றாரு, தேர்ந்தெடுத்துக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நம்ம பெரிய கோடீஸ்வரன் இல்லைங்க, நம்ம பெரிய செல்வந்தர் இல்லைங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை தெரிஞ்சிருக்கிறேன், நான் உங்களை அழைச்சிருக்கிறேன், நான் உங்கள் மேலே முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த வருஷத்தில் தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை உயர்த்த போகிறாரு. விழுந்து போன மதில் திருப்பி எடுப்பித்து கட்டுக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு, கொடுக்க போகிறாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை தெரிஞ்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. அற்பமாய் எண்ணினவர்கள் முன்னால, என்னை அற்பமாய் எண்ணினவர்கள் முன்னால கர்த்தர் என்னை தலை நிமிர வைக்க போகிறார். என்னை பரியாசம் பண்ணினவர்கள் முன்னால, என்னை ஏளனமாய் பார்த்தவர்கள் முன்னால கர்த்தர் என்னை மேன்மையாக்க போறார், கர்த்தர் என்னை உயர்த்த போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 18:10 வாசிங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். இப்போ கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. அதாவது, நீங்கள் யாராவது ஒரு அற்பமாக, ஒரு அவமானமாக, இவன் அனாதை, இவனுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு ஒரு அசால்ட்டாக நீங்கள் தயவுசெய்து யாரையும் பார்த்துறாதீங்க. ஒருவேளை அவங்க சரியான ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், சரியான ஒரு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கலாம், ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யாராக இருந்தாலும், உங்கள் கண்ணுக்கு முன்னால் அப்படி யாராவது இருந்தால், உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது அப்படி இருக்குமானால், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இருந்தாங்கன்னா, தயவு செய்து அவர்களை ஒரு அற்பமாக மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, பார்த்துடாதீங்க. நீங்கள் அப்படி அற்பமாய் நீங்கள் பார்த்தால் நீங்கள் அற்பமாக்கப்பட்டு விடுவீர்கள். அதான் இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு, யாரையும் நீங்கள் அற்பமாய் பார்க்காதீர்கள். யாரையும், ஒருவேளை இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, சரியாக படிக்க வைக்க முடியாதவங்க, அப்போ அவங்கள பார்த்து ஒரு அலட்சியமாய், ஒரு ஒரு அவலட்சணமான ஒரு பார்வை, ஒரு அவதூறு வார்த்தையான ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி பார்க்கணும்னு கேட்டால், அவர்கள் உயர்ந்தவர்களாக நல்லவர்களாக பார்க்கணும். ஏன் அப்படி கர்த்தர் இயேசுவை பார்க்க சொல்கிறார் தெரியுமா? அதில் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. ஏன் அப்படி பார்க்க சொல்கிறார் தெரியுமா? அதில் ஒரு விஷயம் என்ன அடங்கியிருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? அடுத்து வாசிங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்திலே எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதர் இருக்கிறாங்க. அதாவது தெருவில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் ஒரு தூதர் இருக்கிறாங்க. அந்த மைண்டு சரியில்லாமல் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கும் ஒரு தூதர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தூதன் இருக்காரு, உங்களுக்கு ஒரு தூதன் இருக்கிறாரு. இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தூதன் இருக்கிறாரு. அந்த தூதன் நமக்கு வேலை செய்யும்படி, நம்மளை பாதுகாக்கும்படி, நம்மளுக்கு பணிவிடை செய்யும்படி, நம்முடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு நம்மளுக்கு பணிவிடை செய்கிற ஒரு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாங்க. எபிரேயர் 1:13-14 படி நம்மளுக்கு பணிவிடை செய்யும்படி பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் ஒரு மனிதனை ஒரு அவலட்சணமாக, ஒரு கேவலமாக நீங்கள் பார்த்தால், நீங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதனை நீங்கள் கேவலமாக பார்க்க அர்த்தம்.
நீங்கள் ஒரு தூதரை அவலட்சணமாக பார்க்கறதுக்கு அர்த்தம் காரணம், அந்த தூதர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள், எந்த இடத்திலிருந்து வருகிறார்கள்? அவர் பிதாவின் பக்கத்தில், தேவ சமூகத்தில், கர்த்தரை துதிக்கிற இடத்துல, அந்த பரலோக மண்டலத்தில், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல, அங்கே இருந்த தேவனை ஆராதிக்கிறவர்கள், அங்கே இருந்து இங்கே வருகிறவர்கள், அவர் தேவ சன்னிதானத்திலே பக்கத்தில் நிற்கிறவர்கள், தேவனை தரிசிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், உண்டாக்கிறவரை படைத்தவரை துதிக்கிறவர்கள், அவர்கள் பூமிக்கு வந்து உங்க பக்கத்தில் உங்களுக்கு துணையாக, உங்களுக்கு அரணாக, உங்களுக்கு கோட்டையாக இருக்கிற அந்த தூதரை நீங்க அவலட்சணமா பார்க்கிறதாக அர்த்தம். அதனால எந்த ஒரு மனிதனையும், ஒருவேளை அவங்க சரியான முறையில் ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ஒரு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அவலட்சணமா யாரையும் பார்த்துறாதீங்க, ஒரு துக்கமுகத்தோட பார்த்துறாதீங்க, ஒரு கேவலமா பார்த்துறாதீங்க. நீங்க அப்படி பார்த்தா நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த தூதரை நீங்க அவமானப்படுத்துற மாதிரி. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. திருப்பி அந்த வசனத்தை நல்லா படிங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாத, யாரையும் ஒருவனையும். அப்புறம் என்ன அர்த்தம்? யார் சின்ன ஆளா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களா, ஒதுக்கப்பட்டவர்களா, மைண்டு சரியில்லாம இருக்கலாம், சரியானபடி வேலைக்கு போக மாட்டான், ஒரு குடிகாரனா இருக்கலாம், பொண்டாட்டி அடிக்கிறவனா இருக்கலாம், குடும்பத்தில் சண்டை போடுறவனா இருக்கலாம். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனை நீங்கள் பார்க்குற பார்வை ஒரு கேவலமாக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது. ஒரு அவலட்சணமாக நீங்கள் பார்த்துடக்கூடாது. அவனை பார்க்குற பார்வை உயர்ந்தவனாக, நல்லவனாக, இவன் திருந்துறவனாக, இவன் மேன்மையானவனாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற பார்வையே நடந்துடும். காரணம், நீங்கள் அப்படி பார்க்கும்போது, தப்பாக பார்க்கும்போது நீங்கள் தூதரை தப்பாக பார்க்குறீங்க. அதான் இந்த வார்த்தை ஏசப்பா. இந்த வார்த்தை யார் சொல்லிக் கொடுக்குறா? இந்த வார்த்தை யார் சொல்லிக் கொடுக்குறா சொல்லுங்கள். இந்த வார்த்தை இயேசு தெய்வம், இயேசு இரட்சகர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு பாருங்க, திருப்பி வாசிங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள். அப்புறம் என்ன அர்த்தம்? அவர்களுக்குரிய தேவதூதர்கள் போட்டிருக்கு. எப்படி? அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம போனது கிடையாது பரலோகத்துக்கு, நம்ம பரலோக மண்டலத்துக்கு போனது கிடையாது, மூன்றாவது வானத்துக்கு போனது கிடையாது, முதல் வானத்துக்கு போன, ரெண்டாவது போனது கிடையாது. ஆனால் அந்த தேவ சமூகத்தில் மூன்றாவது வானத்தில் தேவனோடு இருக்கிற அந்த தூதர் அடிக்கடி வந்து உங்களை பாதுகாக்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? வாசிங்க. பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் இங்க இருங்க. மனுஷகுமாரன் எதுக்கு பூமிக்கு வந்தார்னா, கெட்டு போனவனை எதுக்கு வந்தாரு? அப்ப அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு கெட்டவனா நல்லவனா மாத்துறதுக்கு வர்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எங்க இயேசு செஞ்சதை நம்ம செய்யணும். ஓகே, அது என்ன போட்டுருக்கு? திருப்பி வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனவளை ரட்சிக்க வந்தார். புரியுதுங்களா? அப்ப அடுத்த வசனம், உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இந்த பூமியில ஒரு மனுஷன் கூட கெட்டு சாகணுங்கிறது தேவ சித்தம் அல்ல. அதான் அவர் ஓமா சொல்றாரு. 100 ஆடு இருக்கிற இடத்துல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி என்ன போறார். ஏன்? அவன் கெட்டு போயிட்டான், பிசாசு அவனை பிடிச்சிட்டான், அவனை மனம் திரும்ப வைக்கணும், அவனை பரலோகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆடை தேடி ஏசப்பா அலைகிறார். அப்போ 99 ஆடை காட்டிலும் இந்த ஒரு ஆடை அவர் பிடிக்கிறது அதான் பெருசு அப்படிங்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? இது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, கெட்டு போனவனை தேடி வந்து அவனை நல்லவனாக மாற்ற தான் இந்த பூமிக்கு நான் என்ன செஞ்சேன், வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏசப்பாடி சிந்தை என்ன, ஏசப்பா எண்ணம் என்ன? ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது. ஒரு மனிதன், யோவானில் ஒரு வசனம் இருக்குது, ஏன்னா அவரை ஏற்றவர்கள் நித்திய ஜீவனை பெரும்படிக்கு, யோவானில் இருக்கும் நித்திய ஜீவனை பெரும்படிக்கு ஒரு மனிதன் என்ன செய்யுது, இயேசு ஏற்றுக்கொண்டு கெட்டு போக மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற பார்வை ஒருத்தனை கெட்டவனாக பார்க்கக்கூடாது, நம்ம பார்க்குற பார்வை ஒருவன் நல்லவனாக பார்க்கணும்.
அற்புதமாய் பார்க்கணும், அதிசயமாய் பார்க்கணும், நல்லா தெரியும். அதான் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாக என்ன செய்யக்கூடாது. வாசிங்க பார்ப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பார்த்தீங்களா? இருங்களேன், பிதாவுடைய சித்தம் என்ன, இயேசுடைய சித்தம் என்ன. பிதா வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, இயேசுவை வந்து பூமியில் நிறைவேற்றுறதுக்கு அனுப்புகிறார். ஒரு மனிதனுக்கு கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லவனாக மாறணும், எல்லாரும் ரட்சிப்படையணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் என்ன செய்கிறாரு, இயேசு பூமிக்கு என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இயேசப்பா யாரையாவது கெட்டவனாக பார்க்குறாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாத்தையும் நல்லவரைத்தான் பார்க்குறாரு. ஒரு மனுஷன் கூட கெட்டவனாக இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறாருங்க. இன்றைக்கி ஒரு கெட்டவனை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், பேச மாட்டோம், ஒதுக்கி தள்ளிடுறோம். இவன் ஒன்றும் இல்லாதவன், கஷ்டப்படுறவன், சாபத்துக்குள்ளானவன், கட்டுக்குள்ளவன் சொல்லிட்டு நம்ம தள்ளிடுறோம். ஆனால் இப்படி நம்ம செய்யும் போது நம்மளை ஒருத்தன் தள்ளுவான் பார்த்துக்கொள்ளுங்க, நம்மளை ஒருத்தன் ஒதுக்குவான் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, யாரையுமே நீங்கள் அற்பமாக என்ன செய்யாதீங்க, எண்ணாதீங்க, யாரையுமே சாதாரணமாக பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை, நம்ம எப்படி வாழ்கிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துக்கு ஆளை பார்த்து நீங்கள் ஒரு விசேஷமான ஆளுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. இந்த வருஷம் முடிவில் ஒரு பெரிய அற்புதம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் உருவாக்கப்பட்டவர், தேவ சாயல், நீங்கள் விசேஷமானவர், நீங்கள் சீயோன் குமாரத்தி, நீ கெம்பீரித்து பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நீங்களே நான் இயேசுவின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு தெனாவட்டம் உங்களுக்கு வரணும். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க அவங்கள போலன்னா இல்லைங்க, ஒன்றுமே, நான் ஒரு சாதாரண ஆள், எங்கள் அம்மா இப்படி இருக்காங்க, எங்கள் அப்பா இப்படி இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படி பேசுகிறதுனால உங்கள் வாழ்க்கை டெவலப்மெண்ட் ஆக முடியாது. உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. கர்த்தர் இயேசப்பா உங்களை குறித்து என்ன பேசினார், அந்த இதுக்கு வந்துடுங்க. அவர் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார், இயேசப்பா உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார்? சீயோன் குமாரத்தியே விசேஷமானவள்னு பேர் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் விசேஷமாக தானே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேரை அழிச்சு போட்டுறான். நான் குப்பைங்க, நான் ஒன்றுமில்லாதவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டுப்படுத்தும் போது அந்த பேர் உங்களுக்கு என்ன செஞ்சிருது, அழிந்து விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அதாவதுங்க, ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் இன்னொரு நீதிமொழியில் ஒரு வசனத்தை வாசிங்க, 30, 24, 25. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை இங்க இருங்களேன். கர்த்தர் படைப்பை பாருங்களேன். இப்போ நம்ம காலில் போட்டு மிதிக்கிற ஒரு எறும்பு, சரிங்களா? அந்த எறும்புக்கு கர்த்தர் எவ்வளோ பெரிய அறிவை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எறும்பை கவனிச்சுப்பார், ஒரு எறும்பை கவனிச்சுப்பார், ஒரு முயலை கவனிச்சுப்பார். அதில் கீழே போட்டிருக்கு, முயல் போட்டிருக்கு, ஜந்துக்கள் போட்டிருக்கு. அப்போ அதுகளை நான் படைச்சு அதுகளுக்குண்டான தேவைகள் கொடுத்து அதுக்குண்டான ஞானத்தை கொடுத்து அந்த கோடை காலத்தில் அந்த உணவை சேர்த்து வைக்க முடியாத அந்த ஞானம் அந்த எறும்புக்கு நான் கொடுத்துருக்குறேன். மலை மேலே போய் முயல் குழி தோண்டி பாதுகாப்பு இடத்த தன்னை வச்சுக்குது, அதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்குறேன். அப்போ சாதாரண ஒரு எறும்பு கூட நான் வாழ வைக்கிற தெய்வம். ஒரு சாதாரண எறும்புக்கு நான் ஞானத்தை கொடுத்துருக்குறேன். ஒரு சாதாரண முயலுக்கு நான் என் கிருபையை கொடுத்துருக்குறேன். அப்போ நீங்கள் எல்லாருமே தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள், மனுஷகுமாரன் அவர் சாயலே நம்ம இருக்கிறோம். ஒரு எறும்பு போல அல்ல, ஒரு மாடை போல அல்ல, ஒரு ஆடை போல அல்ல, அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எறும்புக்கு நான் ஞானத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஞானத்தை நான் கொடுக்க மாட்டேனா? ஒரு எறும்புக்கு நான் என் கிருபையை கொடுத்துருக்கிறேன், உனக்கு நான் கிருபையை கொடுக்க மாட்டேனா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவர், மேன்மையானவர், சிறந்தவர், ஒரு எறும்பை வாழ வைக்கிற தெய்வம், ஒரு முயலை வாழ வைக்கிற தெய்வம் நம்மளை வாழ வைக்க மாட்டாரா? நம்மளை உயர்த்த மாட்டாரா? நம்மளை மேன்மையாக்க மாட்டாரா? நம்மளுக்கு நீடிய பொறுமை தேவை. அவருடைய வார்த்தைகள், அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கணும். புரியுதுங்களா? பாருங்கள், ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி இருக்கும், அது 4 எறும்பு சேர்ந்து தள்ளிக்கிட்டே போகும் பார்த்துக்கொள்ளுங்க, ஒற்றுமையாக. ஒரு எறும்புனால ஒரு எறும்பு வரிசையாக போயிட்டே இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. தனித்தனியாக எந்த எறும்பு போனதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படி தனித்தனியாக போனது பார்த்தீங்கன்னா ஒரு எறும்புக்கு பின்னால் தான் ஒரு எறும்பு அப்படி வரிசையாக என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். ஒரு எறும்புக்கு பின்னால் எறும்பு போயிட்டே இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வழிகாட்டி முன்னாடி ஒரு ஆள் போங்க, பின்னாடி போயிட்டே இருக்கும்.
சாதாரண இந்த கண்ணு பார்வைக்கும் பார்க்க முடியாத ஒரு சின்ன துண்டு எறும்பு எவ்வளோ ஞானமாக இருக்குது, எவ்வளோ அன்பாக இருக்குது, எவ்வளோ சமாதானமாக இருக்குது, எவ்வளோ ஒன்றுக்கு பண்ண ஒற்றுமையாக போயிட்டு இருக்கு. ஒரு காக்காயை பாருங்க, ஒரு சின்ன ஒரு இறை கடந்தா காக்கான்னு கத்தி கிட்டத்தட்ட ஒரு 25 காக்கா கூட்டிடுது. காக்கான்னு கத்தி கடவுள் படைச்ச படைப்பு. அதுக்கு படைச்சது எப்படியோ, எப்படி சிந்தையை கொடுத்தாரோ, எப்படி அறிவை கொடுத்தாரோ, அதன்படியே அந்த பிராணிகள், அந்த காக்கா, அந்த எறும்பு அதன்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அறிவு, நமக்கு கொடுத்த ஞானம், நமக்கு கிருபை, அதன்படி நம்மளால் நடக்க முடியல. அதனால தான் வேதனைகள், அதனால தான் கஷ்டங்கள். அதான் எறும்பை பார்த்து கற்றுக்கோ அப்படிங்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எறும்பை பார்த்து, அது கோடை காலத்தில் எப்படி தான் ஆகாரத்தை, அது கோடை காலம் தெரியுமா அதுக்கு? வெயில் காலம் எப்படிங்க தெரியும் எறும்புக்கு? இந்த துண்டு இருக்குது, ஒரு தோண்டு இருக்குது. கோடை காலம் என்னது? வெயில் காலமா? வெயில் காலத்துக்கு உணவு என்ன செய்யுதான், ஒரு மொந்துக்குள்ளே போய் என்ன இப்போவே என்ன செய்யுது, சேர்த்து வைக்குது. அந்த வெயில் காலத்தில் உட்காந்து ஆராம்சா சாப்பிட்ருக்கோம். இந்த ஞானம் எப்படி வந்துச்சு அதுக்கு? இந்த அறிவு எப்படி அதுக்கு வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு தெரியுது, மே மாதம் வந்தால் வெயில் காலம், டிசம்பர் வந்தால் குளிர்காலம், நவம்பர் வந்தால் மழை காலம், நம்மளுக்கு அழகாக தெரியுது. ஆனால் எறும்புக்கு அது தெரிஞ்சு வச்சிருக்கு. நம்ம ஒரு விரல் நுனி கூட இல்லை எறும்பு. அந்த எறும்பு எவ்வளோ ஞானமாக கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த எறும்புக்கு வாழ வைத்த ஞானத்தை கொடுத்து பிழைக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுத்தவர் உங்களுக்கு எனக்கு பிழைக்கிறதுக்கு உண்டான வழியை செய்ய மாட்டாராங்க. எனக்கு வாழ வழி இல்லை, பிழைக்க வழி இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு எறும்புக்கே பிழைக்க வச்சவர், தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட நமக்கு பிழைக்க வழி சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? எனக்கு வழி தெரியல சொல்லாதீங்க. வழி தெரிவதற்கு கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுதான். கர்த்தரை தேடிட்டீங்கன்னா போதும், கர்த்தரை துதிச்சு ஆராய்ச்சி கற்பனை கட்டளை கீழ்ப்படிஞ்ச போதும், அவர் சொல்கிறாரு, உனக்கு நான் பிழைப்பு விட்டுக்கிறேங்கிறார். உன் வாழ்வு உன்னை வாழ வைக்கிறேன் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அதனால இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், யாரையுமே தள்ளுப்பா நீ எல்லாம் ஒரு ஆள் வந்துட்டியாங்க தள்ளிப்பா உட்காரு அப்படின்னு மட்டும் யாரையும் அவலட்சணமாக பேசாதீங்க. வாங்க தள்ளி உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்னு அன்பாக பேசி ரெஸ்பான்சிபிள் கொடுத்து, மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து நடங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகுது. அவங்களுக்கு உண்டான தூதர் உங்களுக்கு கிருபை செஞ்சிருவார். உனக்கு புரியுமா? உங்களுக்கு உங்கள் பின்னால் ஒரு தூதர் இருக்கிறாரு. அந்த தூதரை நீங்கள் சும்மா உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கார் இல்லையா? இப்போ நான் பேசுகிறேன் ஒரு நேரத்தில், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார் அப்போ நான் சொல்கிறேன் தெரியுமா? ஒரு சில நேரங்களில் நான் சாதாரண நாள் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கு, அவர் பேசுகிறாரு அப்போ நான் சொல்கிறேன் தெரியுமா? அப்போ நான் சொல்லும்போது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை பேச வைக்கிறேன், பேசுகிறாரு. அப்போ அவருக்கு நான் முதலிடம் கொடுக்காம, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் சொன்னால் அப்படி நடக்கும், நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லாமல், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்னா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அவர் செயல்படுகிறார், அவரை செயல்பட வைக்கணும். உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் தூங்க வைக்கக்கூடாது, அவரை பேசணும். காரணம், அவர் ஜெபிக்க தூண்டுகிற ஆவியானவர், அவர் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், அவர் பலவீன நேரங்களிலே நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிற ஆவியானவர். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் தட்டி எழுப்பணும். சாதாரண ஆளிலே உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் இங்கே இருங்களேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கிட்டார்ல, நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. அப்போ நீங்கள் எப்போல்லாம் அவரை வேலை செய்ய விடாமல் ஆக்குறீங்களா, உங்களை நீங்கள் எப்போல்லாம் மட்டுப்படுத்துறீங்களோ அவரை நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க. யாரையுமே அற்பமாக என்ன செய்யாதீங்க, எண்ணாதீங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ராஜா விட்டு பிள்ளைய, நம்ம எல்லாரும். இப்போ கர்த்தர் உன்னை ராஜாவாக மாற்றிட்டேன், ஆசாரனா மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது நீங்கள் அது எடுத்துக்கொள்றதுன்னு என்ன அர்த்தம்? ஆமோதிக்கணும். என்ன ஆமோதிக்கனா? ஆமாம் அப்படி தான் நான் இருப்பேன், அப்படி தான் எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும், அதன்படி செயல்பாட்டுகளை வரணும். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொன்னார்? விசேஷமானவன் சொன்னாரா சொல்லலையா? சொல்லுங்கள், விசேஷமான சொன்னாரா சொல்லலையா? அப்போ அந்த விசேஷமாக நீங்கள் இருக்கணுமா வேணாமா? அப்போ நீங்கள் விசேஷமாக இருக்கிறது கிடையாது. நான் உன்னை விசேஷமாக படைச்சிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருங்க, இங்கே இருங்களேன், சாலமோனை உடுத்தியதை பார்க்கல, உன்னை உடுத்தி வைத்து அழகு பார்க்குற தெய்வம் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாடுல சாலமோனை காட்டிலும் உன்னை நான் மேன்மையாக்குறேன் அப்படிங்கிற. அப்போ அவர் வார்த்தை, உன்னை உடுத்தி வைத்து அழகு பார்க்குற கர்த்தர் அவர் பேசுகிறாரு. நீ விசேஷமானவள் அவர் பேசுகிறாரு.
சீயோன் குமாரத்தி அவர் பேசுகிறாரு. அப்போ அவர் பேசுகிறதுக்கு நீங்கள் ஆமா போட்டுட்டு அதன்படி நீங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, வேறு ஒன்றுமே வேணாம். அல்லையா சொல்லுங்கள். எப்போல்லாம் அவங்கள மட்டுப்படுத்தி நான் ஒன்றுமில்லை, எனக்கு சரியில்லை, வாழ வழி இல்லை, பிழைக்க வழி இல்லை, வேலை கிடைக்கல, சாப்பாடு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னா நீங்கள் அவரை நீங்கள் என்ன செய்கிறீங்க? துக்கப்படுத்துகிறீங்க. புரியுதுங்களா? ஒன்றுமே வேண்டாங்க, ஒன்றுமே வேண்டாம். ஏசு எப்படி உங்களை ராஜாவாக மாற்றினார், ஏசு உங்களை எப்படி விசேஷமாக மாற்றினார்னா அதை நீங்கள் சொல்லி அடிக்கடி பேசினாலே போதும், நீங்கள் விசேஷமான ஆளாக மாறிடுவீங்க. எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, என்கிட்ட அன்பு கூர்ந்து, தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்ம கழுவி, நான் பிறந்திலிருந்து இது வரைக்கும் என் பாவத்தை பூரா கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை என்னை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும், ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்ற இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு 7 வாட்டி டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கை ராஜா வாழ்க்கையா மாறிடும். உங்கள் வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை. என்ன அதாவது நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. நம்ம பாவி தான், பாவம் செஞ்சவங்க தான், அநியாயம் பண்ணவங்க தான், அட்டுழியம் பண்ணவங்க தான், பொய் பேசினவங்க தான், பிறர் வாழ்க்கையை கெடுத்தவங்க தான், குற்றவாளி தான். ஆனால் அப்படிப்பட்ட நம்மளை இயேசு அன்பு வச்சு இரத்தத்தை சிந்தி நம்ம மேலே இரத்தத்தை ஊற்றி நம்முடைய பாவ கரைகளை கழுவி நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி பிதாவுக்கு முன்பாக நிப்பாட்டுகிற தெய்வம் தான் இயேசு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு ஒரு கையை தட்டு அப்பாவுக்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இயேசு என் மேலே அன்பு கூர்ந்து என் பாவங்களை மன்னித்து பிதாவுக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களையும் மாற்றிருக்கிறாரு. அதனால் நான் ராஜா விட்டு பிள்ளை. எங்கே நான் சொன்னதை சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு என் பாவங்களை மன்னிச்சு என் பாவத்தை கழுவி என் மேலே அன்பு வச்சு பிதாவுக்கு முன்பாக என்னை ராஜாவும் ஆசாரிகளுமாய் மாற்றிட்டாரு. அவர் இரத்தத்தால் நான் ராஜா வாழ்க்கை, அவர் இரத்தத்தால் நான் மேன்மையான வாழ்க்கை, அவர் இரத்தத்தால் நான் உயர்ந்த வாழ்க்கை, அவர் இரத்தத்தால் நான் அதிசயமான வாழ்க்கை வாழப்போகிறேன். அல்லேலூயா. இப்படி மட்டும் பேசி பாருங்கள். கடங்கார ஆவி, தருத்தத்தின் ஆவி, வேலை கிடைக்காம தடுக்கிற ஆவி, எந்த ஆவியும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. ஏன்னா இந்த வசனத்தை சொல்லும்போது இரத்தத்தால் மீட்கப்பட்டுட்டேன், இரத்தத்தால் விடுதலைக்கப்பட்டேன் என்று சொல்லும்போது அந்த பிசாசுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஆமேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்களும் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில பேர் வார்த்தையை கேட்பாங்க, கேட்டுட்டு அந்த வார்த்தையை விடக்கூடாது, அதை கேட்ச் பண்ணி உள்ளே வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ திருப்பி சொல்லுங்கள். நல்லா சொல்லணும், நல்லா சத்தமாக சொல்லணும், மனப்பாடம் பண்ணணும். சொல்லுங்கள். இயேசு என் மேலே. சத்தம் பத்தாது. இயேசு நல்லா இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு என் மேலே. பேசாதவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. யாரும் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். அவர் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னா வாயை திறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என் மேலே அன்பு வைத்து பாசம் வைத்து நேசம் வைத்து இரக்கம் வைத்து தயவு வைத்து என்னை பிள்ளையாக மாற்றி என் பாவத்தை மன்னித்து என் பாவத்தை கழுவி என்ன ஒரு புது படைப்பாளியாக, ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு பிறந்த குழந்தை போல என்னை பியூராக, என்னை பரிசுத்தமாக அவருடைய இரத்தத்தால் என்னை கழுவி பிதாவுக்கு முன்பாக என்னை பற்றி பேசுகிறாரு. இந்த பிள்ளை பாவத்தில் இருந்துச்சு, சாபத்தில் இருந்துச்சு, நான் அன்பு வச்சுட்டேன், நான் பாசம் வச்சுட்டேன், நான் இரத்தத்தை சிந்தி இந்த பிள்ளையை கழுவி நான் இந்த பூமியில்
பரலோகத்தில் ராஜாவாக வாழும்படி, ஆசாரியாக வாழும்படி நான் இந்த பிள்ளையை மாற்றி அமைச்சிட்டேன். இப்படி மட்டும் நீங்கள் டெய்லி பேசி பாருங்களேன். இப்படி மட்டும் பேசி பாருங்கள், எந்த சாபம் உங்களை தொடர முடியாது. ஆனால் எப்பயாவது நீங்கள் எங்கள் பரம்பரை சாபம் வரத்தான் செய்யுன்னு மட்டும் பேசிடாதீங்க. எங்கள் பரம்பரையில் அப்படி இருந்தாங்க, அப்படி தான் வருதுன்னு பேசிடாதீங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நியாயபரமான சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. எந்த சாபமும் எனக்கு கிடையாது.